ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போற கண்டென்ட்டுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஏரியாவில் இருக்கிற பசங்க தான் புலிகோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடிங்க நம்ம ஏரியாவில் இருக்கிற ரோட்டை கிராஸ் பண்ணி வரும்போது நைட்டு ஒரு 11 மணிக்கு நடு ரோட்ல கேக்க வச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஏன்னா செலிப்ரேஷன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது நம்ம கையில ஒரு பீஸ் ஆஃப் கேக்கு கொடுத்து, அண்ணன் ஒரு சரியான செலிப்ரேஷன் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டானுங்க. அந்த மாதிரி கேட்கலாம் நான் சாப்பிட்றது இல்லாமல் நான் திரும்பி கொடுத்துட்டேன். என்னன்னா ஹெல்த் கான்சியஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் கான்சியஸ்லாம் ஒன்றும் இல்லை, நீ கொடுத்தது கேக்கே கிடையாதியா, இது வெறும் கிரீம் தான். கேட்டா பிளாக் ஃபாரஸ்ட்ன்றீங்க, கருப்பாவும் இல்லை காடு மாதிரியும் இல்லை, ஆனா இதை கொடுத்து நீங்க செலிப்ரேஷன் பண்றீங்க. நான் சாப்பிட்றதெல்லாம் நான் வேற மாதிரி கேக்கு, அதாவது கடையில் பீஸ் போட்டு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்பயாவது ஒரு தடவை சாப்பிடுவேன். அதுக்காக கேக்கெல்லாம் வாய்ப்பு பண்ணக்கூடாதுங்க, இன்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டு போலாம் இல்லையா. அதெல்லாம் சரி, கேட்கறவன் கேன பையனா இருந்தா நீ கேக் குடிப்பியா, என்னையா இன்னும் கண்டென்ட் உள்ள வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா வரேன். சோ இந்த மாதிரி எதுக்காக செலிப்ரேஷன் பண்ணானுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்க, நம்ம தான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு போன் எடுத்துருவோம் பார்த்தீங்களா, ஐபோனு இதுக்கான செலிப்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி சொன்னானுங்க. டேய் அப்பா, நீ எங்கப்பா வேலை பார்க்கறனா? எங்கேயும் வேலை பார்க்கலன்னா இஎம்ஐல போட்டு எடுத்து, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் கிரெடிட் கார்டு வச்சிருக்கான், இஎம்ஐல போட்டு எடுத்து மாசம் எப்படியாவது புரட்டி காசை கட்டிடுவேன். எவ்வளோடா இதோட ரேட்டு? 1.5 லட்சம். அட பாவிகளா, இந்த 1.5 லட்சம் இருந்தா நம்ம என்னென்னமோ பண்ணலாம். நம்ம ஏன் ஒரு ஏக்கர்ல ஒரு லேண்ட் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு யோசனை. சரி, லேண்ட் வாங்குறது விடு, அந்த லேண்டை வாங்கி நான் என்ன பண்றது 1.5 லட்சத்துக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் பண்ணலாமே. இந்த போனுக்கும் இந்த மாதிரி பைக்குக்கும் 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்றதுக்கு பதிலா எங்கேயாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா போனீங்கன்னா ஒரு ஏக்கர் லேண்டு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு கிடைக்கும் இல்லையா. அதை வச்சு சின்னதா நீங்க விவசாயம் பண்ணா, விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். விவசாயம் மூலயமா உங்களுக்கு கொஞ்சம் டப்பு வருதோ இல்லையோ, நல்ல ஆரோக்கியமான காய்கறிகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம விவசாயம்னா என்ன, எப்படி பண்றது அப்படின்ற ஒரு புது முயற்சியை எடுத்து புதுசான ஒரு விஷயத்தை கத்துக்கலாம் இல்லையா. ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் என்ன தெரியுங்களா சொல்றானுங்க, விவசாயத்தை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்புறம் நாங்க வாங்கி என்னத்த பண்றது அப்படின்னு கேட்டா, அப்ப ஐபோனை பத்தி நீ வாங்குற பைக் பத்தி உனக்கு நல்லா தெரியுமா, ஐபோன் எதுக்கு வாங்குற சொல்லு அப்படின்னு கேட்டா, இதோட டெக்னாலஜி பத்தி எல்லாம் பேசல, வச்சிருந்தா கெத்து இல்லைன்றானுங்க. இந்த மாதிரி வச்சிருந்தா கெத்து இல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 1.5 லட்சம் செலவு பண்ணலாமா? அதெல்லாம் ரைட்டு, நீ இதை பத்தி பேசுறதுக்கு 1.5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம். தமிழ் சினிமாவை சேர்ந்த எந்தெந்த நடிகர்கள்லாம் படம் எடுக்கிறாங்களோ இல்லையோ உருப்படியா நல்ல விவசாயம் பண்றாங்க, இந்த விவசாயத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத போக போக இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கும்போதே நான் சொல்லிடுறேன். இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற அந்த நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் கருணாஸ் அவர்கள் தான். அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு பண்ற உருப்படியான ஒரு விஷயம் என்னன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல, அதாவது தான் பிறந்த மாவட்டத்திலே ஒரு இடத்தை வாங்கி நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விவசாயத்துல இருந்து வர அந்த காய்கறிகள் மற்றும் ஒரு சில பொருட்களை வந்து அங்க இருக்கிற மக்களுக்கே பிரிச்சு கொடுத்து மீதி இருக்கிறதெல்லாம் ஒரு பிசினஸும் பண்றாரு, அவரோட வீட்டுக்கும் எடுத்துட்டு வராராம். ஆனா இந்த விவசாயம் அப்படின்ற ஐடியா நம்ம கருணாஸ் அவர்களுக்கு எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவரோட 17வது வயசுல அவர் சென்னையில செட்டில் ஆனதுக்கு அப்புறமா, நம்மளும் ஃபியூச்சர்ல வயசானதுக்கு அப்புறமா ஒரு இடத்த வாங்கி போடுவோம் ஊர் பக்கம், அதுக்கப்புறம் அங்க போயிட்டு ஒரு வீடை கட்டி மஞ்சள் பெயிண்ட் அடிச்சு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லா சென்னை வாசிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐடியா அவருக்கும் இருந்திருக்குது. ஆனா விவசாயம்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் மட்டும் தான் அவருக்கு இருந்ததே தவிர இதை பண்ற ஐடியா ஆரம்பத்துல கிடையவே கிடையாதான். இதுக்கப்புறம் இன்னி தான் பண்றாங்களே ஃபார்ம் லேண்ட் ஃபார் சேல் அப்படின்ற மாதிரி, எதுக்கு நம்ம வாங்கி போடுறோம், அங்கே போய் என்ன பண்ண போறோம், விவசாயத்தோட நீட் என்ன, பேசிக் என்ன அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது, அதை கரெக்டா பண்ணா நல்லதுதான் எல்லாருக்குமே. இவங்கள மாதிரி கான்செப்ட்ல தான் கருணாஸ் அவர்களும் ஊர்ல இருக்கிற எல்லா லேண்டையும் வாங்கி போட்டு இருக்கும் போது அவரோட மனைவி சொல்லியிருக்காங்க, இங்க பாருங்க, நம்ம அப்பப்போ சிவகங்கை பக்கம் போயிட்டு வரோம், நம்ம ஊர் பக்கம் போயிட்டு வரோம், போறதுக்கு நம்ம தங்குறதுக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, ஒரு இடத்த வாங்கி போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு ஐடியாவே இல்லாம ஒரு 12 ஏக்கர்ல ஒரு இடத்த வாங்கி போட்டு அதுக்கு போல சென்னை வந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த கொரோனா லாக்டவுன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நிறைய பேர் திருத்துச்சு மாத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது மனிதனோட அவனோட ஆரோக்கியத்தையும் அவன் வாழ்வு முறையோட அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி கொடுத்தது அந்த கொரோனா லாக்டவுன் தான். அந்த கொரோனா லாக்டவுன் முடிஞ்ச உடனே அடுத்த 2 வருஷத்துக்கு எல்லாம் உருப்படியா இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவன் பிரியாணி வேட்டை, அதுக்கப்புறம் விதவிதமான ஸ்வீட் வேட்டை, இந்த மாதிரி வேட்டையிலலாம் இறங்கி மறுபடியும் ஆரோக்கியத்தெல்லாம் கெடுத்துனுக்குறாங்க. அதெல்லாம் நம்ம வேற டாபிக்ல பேசுவோம், இந்த டாபிக் உள்ள இப்போ நான் வரேன். ஸோ இந்த மாதிரி கொரோனா லாக்டவுன்ல வீட்டுக்குள்ளேயே போட்டு ஒரு லாக்டவுன் பண்ணனால இந்த 4 செவத்தை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டணுமா, பேசாம ஊர் பக்கம் கிளம்பி போயிடுவோம், நம்ம தான் ஒரு 12 ஏக்கர்ல ஒரு லேண்ட் வாங்கி போட்டுருமே, அங்க போய் உட்காந்து ஏதாவது விவசாயம் ஏதாவது ஒன்று பண்ணுவோமே, போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி கிளம்பி போய் ஆரம்பிக்கப்பட்டது தான் கருணாஸ் அவர்களின் விவசாயம். இந்த மாதிரி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சவர் போக போக இது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு அப்புறமா நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ரிசர்ச்ல இவர் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல, நம்ம இந்தியாவிலேயே பல மரங்கள் பல காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்குது. இதோட விதைகளே பெருசா கிடைக்க மாட்டேங்குது. அதனால அது எல்லாத்தையும் நம்ம மீட்டு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு புது விதமான ஐடியா பண்ணி இவரோட இடத்துல பலாமரம், தேக்கு மரம், அதுக்கப்புறம் இந்த வில்வ மரம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இந்த இளந்த மரம் இதெல்லாம் மறுபடியும் நட ஆரம்பிச்சாராம். நட ஆரம்பிச்சு இன்னைக்கு அவரோட 12 ஏக்கர் நிலத்துல இல்லாத காய்கறிகள் இல்லாத ஒரு தானிய வகையிலும் கிடையவே கிடையாதுங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி இருக்கிறாரு. அதாவது எல்லாமே அங்கங்க சின்ன சின்ன பாகமா ஒதுக்கி 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 ஒரு பர்சன்டேஜ் இடத்த அந்த 12 ஏக்கர்ல பிரிச்சு
மரம் நடுறதுல இருந்து காய்கறி நடுறதுல இருந்து பழங்கள் இந்த கடலைகள் எல்லாத்தையும் உள்ள போட்டு வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தனியா ஒரு இடத்த வந்து ஃபார்ம் பண்ணி அந்த 12 ஏக்கருக்குள்ளே இந்த மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, நாட்டு நாய்கள், அதாவது அலங்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இப்போ ஒரு படம் வந்தது, அந்த அலங்கு பார்க்காதவங்க போய் பாருங்க. அந்த அலகு அப்படின்ற நாய் வகை ராஜராஜ சோழனோட படையிலே இருந்த ஒரு நாய் வகையா அது கூட கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருந்தது. இதை போய் எங்கேயோ போய் வடநாட்டு பக்கம் பஞ்சாப் பக்கம் தேடி கண்டுபிடிச்சு அந்த நாயோட பிரீடு எடுத்துட்டு வந்து இங்க 2 அதாவது ஆண் மற்றும் பெண் நாய்களை வாங்கி வச்சு இனப்பெருக்கம் செஞ்சு இந்த நாயோட அழிந்து வரும் இந்த நாய் வகையை மறுபடியும் மீட்டெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு முயற்சியும் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு சின்ன லேண்ட் வாங்கினது மட்டும் தான். அது வாங்கினதுக்கு அப்புறம் இவருக்கு எவ்வளவு ஐடியா வருது பாத்தீங்களா. இது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விதையை போடணும், கையில இருக்கிற காசுல ஏதாவது வாங்கி போடணும், அப்புறம் தான் நம்மளுக்கு ஐடியா வரும் ஏதாவது இந்த லேண்ட்ல பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. நீங்க ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க, போன்ஸை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த லேண்ட்ல போய் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரிசர்ச் பண்ணும்போது உங்களோட வாழ்வு முறை மாறும். உங்களுக்கு கடைக்கு போறது என்னமோ நல்ல விஷயம் தான். அதனால இந்த 1.5 லட்சம் 2 லட்சம் ஏவா எங்கப்பா கிடைக்குது அப்படின்னு என்ன கேட்டு கமெண்ட்ல திட்டாதீங்க. ஆராய்ச்சி பண்ணா எல்லாமே கிடைக்கும், நிறைய கிடைக்கும். நீ எவ்வளவு வாங்கி போட்டுருக்கணும் இந்த வீடியோட இறுதியில சொல்றேன். சோ இந்த மாதிரி கருணாஸ் அவர்கள் பண்ணி இன்னைக்கு அவரோட வாழ்க்கை முறையை மாத்தினதுதான் ரொம்ப சிறப்பான விஷயம். இதே மாதிரி இரண்டாவதா நடிகை சீதா அவர்களை சொல்லலாங்க. அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு ஒரு சிறந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டனிங் மற்றும் இவங்களோட விளாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிறைய வந்து இவங்க இந்த சோஷியல் மெசேஜ் சொல்கிறதோட கார்டனிங் எப்படி பண்ணணும், விவசாயம் வீட்டுக்குள்ளேயே எப்படி பண்ணணும், சின்ன இடத்துல, அதாவது நானாச்சும் சொன்ன கருணாஸ் வந்து 12 ஏக்கரில் பண்ணாரு, உங்ககிட்ட காசு இருந்தால் 1 ஏக்கர் லேண்ட் வாங்கன்னு சொன்னேன். ஆனால் இவங்க எப்படி தெரியுங்களா பண்ணுறாங்க, வீட்டு மொட்டை மாடி அதுக்கப்புறம் வீட்டு பின்னாடி இருக்கிற இந்த செட்பேக்ஸ் ஏரியாலலாம் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ சின்ன சின்ன விவசாயம் என்ன பண்ண முடியும் ரொம்ப அழகாக பண்ணாங்க. அதனால அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அவங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு 2 வீடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சென்னைக்குள்ளேயே சாலிகிராம பக்கம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் மொட்டை மாடியில் இருக்கிற இடத்துல அவங்க சின்ன சின்ன விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு சில பூக்கள் மற்றும் காய்கறிகள் அவங்களோட வீட்டுக்கு அன்னைக்கு சமையலுக்கு தேவைப்படுற மேட்டர்கள் எல்லாம் அவங்க வீட்டு மாடியிலே விளைய வச்சுக்கிறாங்க. இதை தாண்டி ஈஸியாக பக்கம் ஒரு பங்களா வச்சிருக்காங்க. அந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இடங்கள்லாம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு சில ஸ்கொயர் ஃபீட்ல வந்து நம்ம கணக்கு போடுற இடங்கள் தான். ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் போய் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப அழகாக சின்ன சின்ன செடிகள் மற்றும் சின்ன சின்ன காய்கறிகள், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி இலை, அதுக்கப்புறம் தக்காளி மரம், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மரம், சீதாப்பழம் மரம், இந்த மாதிரி லெமன் மரம், இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கிறாங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைபிஸ்கஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், இந்த செம்பருத்தி அப்படின்ற சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த செம்பருத்தி பூவும் வச்சிருக்காங்க. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நானும் ட்ரெக்கிங் போலான்னு நாகர்கோவில் பக்கம் கிளம்பி போய் ஒரு மலை மேலே ட்ரெக்கிங் போலான்னு போனாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த மலைவாழ் மக்கள் நடத்தக்கூடிய ஒரு டீ கடை ஒன்று இருந்தது. சரி இங்கே போய் நம்ம ரெகுலராக குடிக்கிறதுக்கு என்ன டீ இருக்குது, வித்தியாசமாக ஏதாவது ஒன்று குடிக்குமே அவங்ககிட்ட கேட்டு போகும்போது தான் சொல்கிறாங்க, என்கிட்ட வந்து இந்த செம்பருத்தி டீன்னு ஒன்று இருக்குதுங்க, ஹைபிஸ்கஸ் டீ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்ன ஹைபிஸ்கஸ் டீ, இது வரைக்கும் நான் குடிச்சதே கிடையாதுன்னு கேட்டு வாங்கி குடிச்சாதான் தெரியுது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த ட்ரெக்கிங்க்கு ஒரு 10 நாள் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த 10 நாளும் நான் ஹைபிஸ்கஸ் டீ தான் அங்கே தான் குடிச்சேன். எனக்கு எப்படி எனர்ஜி வந்ததுன்னே தெரியல, உண்மையாகவே அது குடிச்சுதான் எனர்ஜி வந்ததுதான் தெரியல, ஆனால் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் நம்ம சென்னை வாசிகள் ட்ரை பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா, வாஃபில், க்ரீம் பன்னு, பன் பட்டர் ஜாமு, பீட்சா, அதுக்கப்புறம் விதவிதமான கேக்குகள், இப்படி தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இயற்கையோட எதுவுமே நம்ம ஒன்றி பண்ணுறது இல்லை இல்லைங்களா. அதுக்கு ஒரு முயற்சியாக நீங்கள் ஆரம்பிச்சா விவசாயன்ற ஒரு விஷயத்த நீங்கள் நிறைய விஷயங்களை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதோட நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு புது புது விஷயமான ஒரு நிறைய தகவல்கள்லாம் கிடைக்குங்க. இந்த விவசாயம் வந்து உங்களுக்கு சலிப்பே தட்டாது. ஐயோ என்ன போர் அடிச்சு போச்சு விட்டுருவோம் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்னைக்குமே சலிப்பு தட்டாது. பல விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது இதுல இருந்து. மூன்றாவதாக சொல்ல போகிறது நடிகர் நெப்போலியன் அவர்கள். இவர் எங்க உள்ளூரில் விவசாயம் பண்ணுறாரு, இவர் தான் அமெரிக்காவில் விவசாயம் பண்ணுறாரு, அவருக்கு உள்ளூர்லாம் இடம் இருக்குதாப்பா அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க. அமெரிக்கா போனாலும் நான் விவசாயம் பண்ணுறேன் பத்தியா அப்படின்னு கொஞ்சம் கெத்தாகிறாருல, இந்த கெத்தை தான் நம்ம பாராட்டணும். ஏன்னா இவர் சாதாரணமாக பண்ணலாங்க. இவர் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் கிட்ட வச்சிருக்கிறாரா. அதில் வந்து ஒரு 300 ஏக்கரில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது அமெரிக்க விவசாயத்தை வந்து நம்ம இந்திய விவசாயத்தோட மற்ற நாட்டோட விவசாயத்தோட கம்பேர் பண்ணோம்னா அமெரிக்காவில் இருக்கிற விவசாயிகள் எல்லாமே சீரும் சிறப்புமா செழிப்பாக வாழ்ந்துன்னு இருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே விவசாயிகளுக்கு பயங்கர டிமாண்டு, அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு தனி மரியாதையே இருக்குது. அந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் மதிக்கிறனால தான் விவசாயிகள் எந்த மாதிரியான வேலைகள் பார்க்கறதா இருந்தாலும் எல்லாருமே விவசாயம் பண்ணுவாங்க. எல்லா நடிகர்களும் எல்லா பிரபலங்கள்கிட்டயும் அங்கே ஃபார்ம் லேண்ட் இருக்கும். இங்கே எத்தனை பிரபலங்கள்கிட்ட ஃபார்ம் லேண்ட் இருக்குன்றது எனக்கே தெரியாது. இந்த லிஸ்ட்டில் நான் சொல்கிறவங்களை வச்சு தான் நான் சொல்ல முடியும். இந்த மாதிரி நெப்போலியன் அவர்கள் 300 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு லேண்டை வாங்கி இந்த குதிரைக்கு போடுற புல்லில், இந்த புல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி வளரங்களாங்களாம், 30 அடிக்கு கூட புல் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி புல் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருந்தாராம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 300 ஏக்கருக்கு ஒரு லேண்டை வாங்கி நம்ம விவசாயம் பண்ணுவோமே, இங்கே வந்து நம்ம மாடு ஆடு எல்லாத்தையும் வாங்கி விவசாயம் பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொய்யா மரம், மாதுளை மரம், லெமன் மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் நட்டு நல்லா பண்ணிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேர் என்ன சொல்லுவீங்க, அவர்கிட்ட காசு ஆகிறது குட்டி கிடக்குது, டைம் இருக்குது பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க, ஒரு ரெகுலரா வந்து ஒரு சொந்த பிசினஸ் தனியாக ஒன்று நடத்திட்டு இருக்காரு. ஆனா இந்த பிசினஸ் வந்து காலையில 7 மணிக்கு போனாருன்னா நைட்டு 9 மணிக்கு தான் வருவாராம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் காலையில 4:30 மணிலாம் எழுந்து மனுஷன் 5 மணிலாம் ஃபார்ம் லேண்டுக்கு போய்
நீர் பாய்ச்சிட்டு தண்ணி பாய்ச்சிட்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புவாரான். நம்ம மட்டும்தான் நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருப்போம், டைமே இல்லை. ஆனால் மனம் இருந்தால் மார்க்க பந்து அப்படின்னு சொல்லிக்கலாம். மனம் இருந்தால் எந்த வேணாலும் பண்ணலாம். நொண்டி சாக்கு சொல்றவனுக்கு மனமும் இல்லை, நேரமும் இல்லை, சோம்பேறித்தனம், அவ்வளோதான். இப்போ நான்காவதாக சொல்ல போகிறது நடிகர் கிஷோர் அவர்கள். இவரோட ஸ்டைல் ஆஃப் விவசாயம் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சுங்க. இந்த விவசாயம் வந்து இவங்க எல்லாமே குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்றாங்க. ஆனால் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்களோட கூட சேர்ந்து தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனால் இவரோட விவசாயம் ரொம்ப டிஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்து இவருக்கு ஒரு ஆசையா என்னன்னா ஒரு காட்டுக்குள்ள வாழ்னாங்க, இந்த நரக வாழ்க்கைன்ற மாதிரிங்க. சரி ஓகே, நகர வாழ்க்கை நரக வாழ்க்கை எல்லாம் ஒன்று தான். ஸோ காட்டுக்குள்ள வாழணும், இந்த மலை காடு இந்த மாதிரி ஒரு இடத்துல வாழணும் அப்படின்றது எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை. இதனால நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கையில காசு இருந்தோடனே ஒரு காடு வாங்குவோம். எல்லாரும் விவசாய நிலத்தை தானே வாங்குவோம். இவர் டிஃப்ரெண்டா காடை வாங்கியிருக்காரு. அந்த காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பாதையே கூட இருக்காது. நடுவில் வந்து நின்னீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. சுத்தி மின்மினி பூச்சிங்களும் பூச்சி சத்தம் தான் கேட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு காடை வாங்கி மனுஷன் பாதையெல்லாம் போட்டு அழகா அது உள்ளே ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டி நிறைய விஷயங்கள் டெவலப் பண்ணி அந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துங்கிறாருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த காட்டுக்குள்ள தான் மனுஷன் வாழ்றாரு. எப்பயாவது ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருந்தால் தான் சிட்டிக்குள்ள ஒரு வரான். மீதி நேரம் எல்லாமே அந்த காட்டுக்குள்ள ஒரு கட்டி வச்சிருக்கிற அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் வாழ்ந்துருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்ம் ஹவுஸ்னா நான் எல்லாம் லக்ஸரியா இருக்குமே அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா இல்லைங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளேயே மாட்டு கொட்டா இருக்கு. அந்த மாட்டு கொட்டா பக்கத்துலேயே பெட்ரூமும் இருக்குது. இந்த பெட்ரூம்ல தான் அவர் டெய்லி தூங்குறாராம். அதுவும் அந்த மாட்டு சாணி வந்து அந்த மாட்டு சாணியோட வாசனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றாரு. என்னையா நாராதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதிலும் சொல்றாரு. என்ன தெரியுங்களா சொல்றாரு, சிட்டியில் இருக்கிற மாடு சாணி போட்டாதான் நாரம். ஏன்னா அது கண்ட உரத்தை சாப்பிடும், கண்டதை சாப்பிடுமா. ஆனா நான் இங்க வளர்க்குற மாடு எல்லாமே ஆரோக்கியமான உணவுகளை தின்றதால வாசனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. ஆனா இவரும் உருப்படியான ஒரு வேலையை பாக்குறாரு அப்படின்றது நம்ம வந்து கண்டிப்பா பாராட்டத்தக்க ஒரு விஷயம் தானே. இதே மாதிரி இவரோட மென்டார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அஞ்சாவதா சொல்ல போறோம். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள். ஏன்னா இவர் விவசாயத்தை இந்த அளவுக்கு கொண்டு போனதுக்கு காரணம் வெற்றிமாறன் அவர்களோட தூண்டுதல் மற்றும் அவரோட நாலேஜ் இவர்கிட்ட ஷேர் பண்ணது தானா. ஏன்னா இப்ப வெற்றிமாறன் அவர்கள் வெறும் 2 ஏக்கர் லேண்டை வாங்கி ஒரு புதுவிதமான நெல் சாகுபடி முறையை வந்து ஒன்று கடைபிடித்து கொண்டிருக்கிறார். அது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே ஒரு 40 இருந்து 50 நாடுகள்ல மட்டும்தான் இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபார்மிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா. அது கூட நான் சமீபத்தில் யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமான முறை. ஸோ விவசாயத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வெற்றிமாறன் அவர்கள் அந்த நெல் சாகுபடி பண்ற அந்த முறையை வந்து நீங்களும் யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா இவர் ஒரு ஏக்கர்லயே கிட்டத்தட்ட 96 இந்த நெல் பேக்ஸ் நெல் மூட்டைகளை வந்து எடுக்கிற அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபார்மிங் வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுது அப்படின்றத கூடிய சீக்கிரம் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவரோட சின்ன ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும். அதாவது இந்த உரம் செயற்கை உரத்தெல்லாம் போட்டு பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஆசை கிடையாது. நான் வியாபாரத்துக்காகவும் பண்ணல. இந்த விவசாயம் அப்படின்றது என்ன, நாம சாப்பிட்ற ஃபுட்டை நம்மளே ஃபார்மிங் பண்ணிக்கிற அளவுக்கு கூட நம்ம கிட்ட நாலேஜ் இல்லைன்னா என்னத்துக்கு வாழ்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இவர் ஆரம்பிச்சதுதான்ற மாதிரி சொல்றாரு. இதையும் தாண்டி ஒரு சில பேர் கையில காசு வந்தோடனே நான் ஒரு லேண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறேன் அப்படின்ற மாதிரி வாங்கி போட்டு சும்மா உட்காந்து இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி வேலைலாம் இவர் பார்க்கல. 2017 வருஷம் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஒரு இடத்த வாங்கியிருக்கிறாரு. வாங்கிட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஃபார்மிங் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இருந்து வரதை பல பேருக்கு பிரிச்சு கொடுக்குறாரு. பல காய்கறிகளை இவரே யூஸ் பண்ணிக்கிறாரு. ஹெல்த்தியா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து ஏதோ ஒரு லேண்டை வாங்கி போடுறேன், அது வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு அப்படியே 10 மடங்கு உயரம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல வாங்குவாங்க. தயவு செய்து அந்த கான்செப்ட்ல வாங்காதீங்க. ஒரு வீடு வாங்கினீங்கன்னா தங்குங்க. ஒரு லேண்டு வாங்கினீங்கன்னா அந்த லேண்டோட என்ன பர்பஸோ அதுக்கு யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த லேண்டு சும்மாவே கிடக்கும். அந்த லேண்டுக்கும் உயிர் இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கணும். இல்லைன்னா லேண்டே வாங்காதீங்க, வேஸ்ட்டுங்க. காசை சும்மா பேங்க்ல போடுங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க. லேண்டுன்றது பல பேரை வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஒரு முக்கியத்துவத்தை இவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது தான் நல்ல விஷயமே. இதே மாதிரி 6வதா சொல்ல போறது நம்ம தேவயானி அவர்களின் கணவரான ராஜகுமாரன். இப்படி சொல்லக்கூடாது, ராஜகுமாரனே ஒரு நல்ல இயக்குனர் தான். ஆனா என்ன பண்றது, நடிகை கல்யாணம் பண்ணனால லேபிள் இப்படி வருது. சில பேருக்கு இப்படி சொன்னாதான் புரியும். ஸோ ராஜகுமாரன் அவர்களும் பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்கிற காசுல ஒரு நல்ல விஷயம் பண்ணிடுறாரு. என்ன, ஃபார்மிங் தானே. அதை தானே சொல்ல போறேன்னா ஃபார்மிங் பண்றாரு. அது எந்த வகையில பண்ணாருன்றத சொன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. என்ன, நான் அவரோட ஊர்ல ஒரு ரியல் எஸ்டேட் இருக்காரு, ஒரு பெரிய லேண்டை வாங்கி பிளாட் போட்டு விற்கலான்னு வச்சிருந்துருக்காராம். ஆனா எந்த லேண்டும் விற்காம அந்த பிளாட் சும்மாவே கண்டுது. உடனே இவர் என்ன பண்ணிக்கிறாரு, சரி மொத்தமா என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன், ஏன்னா நான் விவசாயம் பண்ண போறேன்னதுக்கு கூட எல்லாம் சொல்லிக்கிறான், யோ இது வீடு கட்டுறதுக்கு தகுதியான இடையா, இதை வாங்கி நீ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி சொன்னது. இல்ல, இதை வாங்கி நான் வந்து விவசாயம் பண்ண போறேன் பாரு அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்கிறாரு. வாங்கி ஆரம்பத்துல எல்லாருமே வந்து நெகட்டிவா சொன்னப்போ இவர் தான் கரெக்டா ப்ராப்பரா பண்ண ஆரம்பிச்சு அந்த லேண்ட்ல இல்லாத மரங்களே கிடையாது, தேக்கு மரம் கூட வச்சுக்கிறாருன்னா பாருங்க. ஸோ விவசாயம் பண்ணணும்னா ஆசை மட்டும் இருக்கக்கூடாதுங்க, அதுக்கான நாலேஜும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த நாலேஜ் நீங்கள் ப்ராப்பராக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் அண்ட் மணியும் இருக்கணும். ஸோ மணின்னும் போது ரொம்ப பெருசாக போயிடாதீங்க. இன்னி நம்ம சிட்டிக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம தண்ட செலவு பண்ணுற காசெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவும் கிடைக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒரு லேண்டும் கிடைக்கும்,
ஒரு தைரியமும் கிடைக்கும். அட சிட்டியில இருக்கிறவனெல்லாம் துரத்தி விட்டா நான் போய் என் ஊர்ல வாழ்ந்துப்பட்டா, நம்ம ஊருன்னு அவசியம் கிடையாது, நம்ம வாங்குற லேண்டு தான் நம்ம ஊரு. இந்த மாதிரி பண்றது மட்டும் இல்லாம ஒரு நல்ல செய்தியும் சொன்னார். என்னன்னா, இந்த லேண்டு ஃபார்மிங் லேண்டுக்கும் நம்ம அங்க வைக்கக்கூடிய அந்த சோலார் சிஸ்டம், எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோலார் சிஸ்டத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் கொடுக்குதான். அந்த மானியம் கொடுக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த மானியத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 90% செலவை வந்து நான் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது. இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வந்து கவர்மெண்ட் குத்துனுக்குது. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் இப்படிலாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னு இது ராஜகுமார் அவர்கள் தான் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இதே மாதிரி இந்த லிஸ்ட்ல 6வது சொல்ல போது நடிகர் பசுபதி அவர்களுங்க. இவர் தான் வந்து வெற்றிமாறன் மற்றும் கிஷோர் போன்ற ஆட்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய மென்டார் விவசாயத்தில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வெற்றிமாறன் அவர்கள் விவசாயம் பண்றதுக்கு ஏகப்பட்ட நாலேஜஸ் வந்து பசுபதி அவர்கள் கிட்ட தான் இவர் வாங்கி போறாங்க. ஏதாவது ஒரு டவுட் விவசாயத்தில் வந்துருச்சுன்னா டக்குன்னு பசுபதி போன் அடிப்பாராம், அவர் உடனே கிளியர் பண்ணி விட்டுருவாராம். பசுபதி எங்க வாழ்ந்துக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சென்னையில இருந்து கொஞ்சம் ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி போனா பெரியபாளையம் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸை ஃபார்ம் பண்ணி அந்த ஃபார்ம் ஹவுஸ் நடுவில் வீடு கட்டி வாழ்றாருங்க. நகர வாழ்க்கையே வேண்டாயா போயா, ஏதாவது ஷூட்டிங் வந்தா போன் பண்ணுங்க, நான் கிளம்பி வரேன், இல்லைன்னா விட்டுருங்க, நான் இங்கேயே வாழ்றேன்னு அவ்வளோ அற்புதமான ஒரு லைஃப் ஸ்டைலில் பசுபதி அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவரை பற்றிய வீடியோக்கள்லாம் பெருசாக யூடியூப்ல வரல. நான் பர்சனலாக வந்து என்னோட நண்பர்களை தொடர்பு கொண்டு நான் ஒரு வாட்டி பார்த்தேன், அனுபவம் எனக்கு இருக்கு. அதனால இந்த லிஸ்ட்ல பசுபதி அவர்களையும் கொண்டு வந்துட்டேன். இதுல இருந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த வீடியோட இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன மாதிரி தான் 1 லட்சம் 2 லட்சம்ன்றது இன்னைக்கு சிட்டியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருது. ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணி பணம் சம்பாரிச்சிடறோம் நம்ம. ஆனால் அதை ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும். ஆனால் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும்னா ஒரு 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ உங்ககிட்ட இருக்கிற 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சேர்த்து வச்சு ஒரு ஃபார்ம் லேண்டை வாங்குங்க. வாங்கிட்டு அழகாக அங்கே போய் விவசாயம் பண்ணுங்க. விவசாயம் பண்ணுறீங்களோ இல்லையோ, சும்மா போயிட்டாச்சும் வாங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களோட பிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்பேற்பட்ட ஒரு பழக்கத்தை இந்த மாதிரி நடிகர்கள் கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம முன்னேறலாம். ஏப்பா நீ யூடியூப்ல இருந்து நான் எல்லாத்தையும் காப்பி அடிச்சு சொன்னேன்னா, இதுக்கப்புறமா அந்த வீடியோக்கள் எல்லாம் போய் பாருங்க. அவங்க எல்லாருமே அந்த வீடியோ போட்டிருக்காங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். டீட்டெயிலிங்காக தெரிஞ்சுக்கணும்னா இப்போ நான் சொன்ன நடிகர்களோட வீடியோக்கள் யூடியூப்லேயே இருக்குது. பார்த்து நீங்களும் பயனடைங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.